Start record. Screen தெரியல bro. தெரியும் bro. ஏன்னு சொன்னா முதல்ல நீ ஹீரோ யூஎஸ்டி எப்படி இருக்கான் வரும், அவன் இருக்கிறதே இன்சைட் பார் கரெக்டா இந்த ஒரு 4 ஹவருக்குள்ள மாட்டிக்கிட்டான். அப்ப இந்த கேண்டலோட லோவோ ஹையோ கட் ஆகுற வரைக்கும் உனக்கு பயாஸே கிடையாது. யார் யாரெல்லாம் பையன்னு சொன்னீங்களோ அவங்க கரெக்ட். ஏன் கரெக்ட் நான் சொல்றேன். ஆக்சுவலி இன்னைக்கு அட்வான்ஸ்டு மெத்தட் தான் இன்னைக்கு பை. ஓகேவா, இன்னைக்கு டெக்னிக்கலி நீ ட்ரேடே எடுத்துடக்கூடாது. ஏன் ட்ரேட் எடுத்துடக்கூடாது, நான் என்ன சொன்னேன், ஒரு பேர் அந்த வாரத்துக்கான டார்கெட் அடிச்சு முடிச்சா அவனை தொடக்கூடாதுன்னு சொன்னேன் கரெக்டா? ஆமாம் bro. அப்ப ஜிபிபிக்கு இந்த வாரத்தோட டார்கெட் இந்த வீக்லிலோ இருந்தது, ஜிபிபி போயிட்டு தூக்கிட்டான். அப்ப யூரோ தூக்கணும்னு அவசியமா இல்ல bro. கிடையாதுல்ல. அப்ப டெக்னிக்கலி ஜிபிபி தூக்கிட்டானா அப்ப யூரோவும் தூக்கின கணக்கு தானே வீக்லி டால. முத விஷயம். ரெண்டாவது விஷயம், அவன் இருக்கிறது எந்த ஏரியா? இன்டர்னல்ல இருக்கான். மூணாவது விஷயம், பையனா உனக்கு பைக்கான செட்டப் கிளீனா இங்க வந்துட்டு தான் மேலே ஏறுவான் இப்ப. ஆனா இந்த பை பொறுமையா தான் வரும், நீங்க நினைக்கிற மாதிரி பிச்சுக்கிட்டுலாம் போகாது. பையா இருந்தா மார்க்கெட் பொறுமையா அரைச்சு 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 காலைல எழுந்து நிறுத்திடும். இன்னைக்கு யார் யாரெல்லாம் பையன்னு சொன்னீங்களோ பை தான் பையா சரி. ஆனா அதுக்கு வெயிட் பண்ணியிருந்தா தான் இந்த பை அட்டன் பண்ணிட முடியும். பொறுமை இல்லாதவங்க இந்த பை அட்டன் பண்ணிட முடியாது. கரெக்டா நியூஸுக்கு என்ன பண்ணிருக்கான், இறக்கி மேனிபுலேஷன், டர்ட்டில் சூப், லண்டன் செஷனோட லோவை யூரோ தூக்கியிருப்பான், பவுண்டு தூக்கியிருக்க மாட்டான், ப்ரீவியஸ் டேவோட லோ யூரோ தூக்கியிருக்கான், வேற என்ன 4 ஹவரோட இந்த ரேஞ்சோட லோவை தூக்கியிருக்கான். பயாஸ் சப்போர்ட் பண்றோம்னா டெய்லியே எஃப்இஜி இருக்கும். யார் யாரெல்லாம் பை பாத்தீங்களோ பை தான் இன்னைக்கு கரெக்ட். ஆனா இங்க இது 100% பையான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டே இந்த வாரத்துக்கான டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டோம். ஸோ இது ஃபெயில் ஆகிறதுக்கு எக்கச்சக்க சான்சஸ் இருக்கு. இது பாஸ் ஆகணும்னு அவசியமே கிடையாது. பட் ஆனா ஆன டெக்னிக்கல் வைஸ் பயாஸ் பை தான். எப்பவுமே நான் அன்னைக்கே என்ன சொல்லியிருக்கேன், திங்க் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ். அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்ல யோசிச்சாதான் இந்த இண்டஸ்ட்ரியில சர்வே பண்ண முடியும். புரியுதா? புரியுது. புரிஞ்சதா கைஸ்? புரியுது. யார் யாரெல்லாம் பையன்னு சொன்னீங்களோ அவங்க கரெக்ட் பயாஸ். ஸோ கொஞ்சம் அவுட் சைடு பாக்ஸ்ல யோசிச்சு பயாஸ் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஐ லைக் இட். பயாஸ் எனக்கு டெக்னிக்கலி பை தான். பட் மார்க்கெட் கொஞ்சம் அரைச்சி 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 சாவடிச்சு மேலே ஏறுவோம். நினைக்கிற மாதிரி உடனே புஷ் வராது, அரைச்சி சாவடிச்சுட்டு தான் ஏறுவோம் இன்னைக்கு. அது ஏறுறது கேரண்டீடு கிடையாது. அவன் பொறுமையா ஏத்தனாலும் ஏத்தலாம், இல்ல கவுத்துக்கிட்டு கீழே வந்தாலும் விடலாம். பையின்னு முடிவாயிருச்சுன்னா இந்த இடம் ஃபிளிப் ஆகும். இந்த புல்லிஷ் கேண்டலுக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சாதான் பை ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் பை ஆக்டிவேட் ஆகாது, சாவடிப்பான் இந்த லெவல்ல. உனக்கு ஃபிளிப் ஆகும்னா இவன் ஃபிளிப் ஆகணும். இப்ப நான் கரண்டா ஒரே ஒரு ட்ரேட்ல இருக்கேன். நான் இருக்கிற ட்ரேடு ஜிபிபி யூஎஸ்டி. ஏன்னா யூரோ அந்த லோ தூக்கிட்டான், பிளஸ் பவுண்ட் தூக்கல, விச் அகைன் யூரோ தூக்கிட்டா பவுண்ட் தூக்கல. அப்ப இவனுமே அந்த 4 ஹவரோட லோ தூக்குனாதான் கணக்கு, பிளஸ் எஸ்எம்டி. ஸோ நான் இப்ப இந்த ட்ரேட்ல இருக்கேன். ஆனா பொறுமையா தான் போவோம். போனாலும் பிரச்சனை இல்லை, போனாலும் பிரச்சனை இல்லை. என் மாடல் வந்தது, பட்டன் ஏற்றிட்டேன். கம்மி ரிஸ்க் தான், ஏன்னா ஜிபிபி டார்கெட் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் கம்மியா தான் ரிஸ்க் போயிருக்கேன். இதுக்கு நான் என்ன ஆன்டிசிபேட் பண்றேன்னா வீக்லியோட 3 கேண்டில் ஃபார்மேஷன், ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில், ஸ்விங் லோ ஃபார்மேஷன் ஆன்டிசிபேட் பண்ணி இந்த ட்ரேட் அட்டன் பண்றேன். யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்திருக்கேன்றதுல? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா?
வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க guys. நான் இன்னைக்கு டாபிக் எதுவும் எடுக்க போறது இல்ல, ஏன்னா நாளைக்கு ட்ரேட் ரிவ்யூ இருக்கு. ட்ரேட் பிரேக் டவுன்ஸ் இந்த வாரம் எடுத்த ட்ரேட்ஸ் பிரேக் டவுன் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அப்புறம் நான் இப்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்க அடுத்த பேர் யாருன்னா ஜிவிபி யூரோ ஏயுடி. இவன் இந்த ஒரு 4 ஹவர் ரேஞ்சுக்குள்ள இருக்கான். ரேஞ்சுக்குள்ள பிளஸ் இன்டர்னல் இங்க இருக்கு. எனக்கு இந்த இன்டர்னல் வந்து டேர்ட்டில்ஸ் கரெக்டா அடிச்சானா இந்த ட்ரேட் ட்ரை பண்ணுவேன். பட் ஆனா சேம் கம்மி ரிஸ்க் தான், ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே வீக் க்ளோசிங். நான் என்ன இந்த ட்ரேட் ஆன்டிசிபேட் பண்ணி எடுக்க போறேன்னா எனக்கு இந்த டெய்லி எஃப்இஜி ஃபிளிப் ஆயிடணும். ஸோ இந்த டெய்லி எஃப்இஜி ஃபிளிப் ஆகணும்ன்றத வச்சு ஆன்டிசிபேட் பண்ணி நான் இந்த ட்ரேட் அட்டன் பண்றேன். ஸோ புரியுதா? ப்ரோ இதுக்கு இதுக்கு எந்த பேர் ஒரு எஸ்எம்டி பார்க்கறது? இதுக்கும் டிக்ஸி தானா? யூரோ ஏயுடிடா இது. அப்போ நான் ஜிபிபி ஏயுடி எஸ்எம்டி யூஸ் பண்ணிப்பேன். ஜிபிபி ஏயுடிக்கு இந்த லோ இங்க இருக்கு, யூரோ ஏயுடிக்கு அந்த லோ பக்கத்துல தான் இருக்கு. ஏன்னா நான் மிட் வீக் ரிவர்சல் ஆன்டிசிபேட் பண்றேன். நேற்றே சொல்லியிருந்தேன் வீக்லி ப்ரொஃபைல்ஸ்ல மிட் வீக் ரிவர்சல். அதை யூஸ் பண்ணி நான் இப்போ ஆன்டிசிபேட் பண்றேன். இப்போ எனக்கு தேவையெல்லாம் மார்க்கெட் அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கான், ஒரு குட்டி மேனிபுலேஷன் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். அவ்வளவுதான் நான் இப்போ எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மேஜர்ஸ் திரும்பிட்டானுங்க, விச் மீன்ஸ் மேஜர்ஸ் இந்த சென்ஸ் கமோடிட்டிஸ் திரும்பிடுச்சு ஃபுல் ஃபிளிப். இந்த 30 மினிட் பிரேக்கர் உடச்சா என்ட்ரி போடலாம் வெயிட் பண்ணா, பட் உடச்சா அப்படியே மேலே போயிட்டான், இன்னும் ரீஃபில் வரல. சேம் சில்வர்லயுமே அதே என்ட்ரி தான் பார்த்துட்டு இருந்தேன். சில்வர்ல இந்த இடத்துல என்ட்ரி பார்த்துட்டு இருந்தேன். இந்த 15 மினிட்டோட எஃப்யூஜ் ஐஎஃப்யூஜா மாறிச்சு. ரீடெஸ்ட் வருவான்னு பார்த்தேன், பட் வரல, அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டான். சில்வர் நேத்தோட லோ தூக்குல, கோல்டு நேத்தோட லோ தூக்கிருப்பான் எஸ்எம்டி. இது எல்லாமே எங்க நடக்குது? இன்சைடர் கீ லெவல் டெய்லியோட எஃப்யூஜி பிளஸ் சில்வர். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா 3 கேண்டல் ஃபார்மேஷன் கிளீனா இருக்கும் சில்வர்ல. ஃபர்ஸ்ட் கேண்டல், செகண்ட் கேண்டல், செகண்ட் கேண்டல், தேர்ட் கேண்டல், ஸ்விங் லோ ஃபார்மேஷன். ஸோ அதை ஆன்டிசிபேட் பண்ணி நான் இந்த ட்ரேடை ஃப்ரேம் பண்றேன் சில்வர்ல. சில்வர் ரேஞ்சோட லோ தூக்கல, இந்த இந்த கேண்டலோட லோ சில்வர் தூக்கல. அகைன் கோல்டு தூக்கிட்டா சில்வர் தூக்கணும்னு அவசியம் கிடையாது. பிளஸ் இங்க வேற என்ன தெரியுது? 4 ஹவர்லயே ஒரு ஸ்விங்கோட லோ ஃபார்மேஷன் இருந்தா ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். அப்ப இதோட டார்கெட் எதுவா இருக்கும்? டைரக்டா போயிட்டு டெய்லி கேண்டிலோட ஸ்விங் ஹை தான், மீன்ஸ் இந்த ஹை. ஆனா இப்ப இந்த ஹை இன்னைக்கே போயிடுவான்னு கேட்டா தெரியல. நாளைக்கு போவானா? நோ ஐடியா. ஆனா போவான் அந்த ஹைக்கு. பட் ஆனா உடனே போவானான்னு கேட்டா அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப இந்த 1 ஹவர் ஃபிளிப் ஆகுதா? 1 ஹவர் ஃபிளிப் ஆச்சுன்னா இந்த 1 ஹவர் பிரேக்கருக்கு வந்தா எனக்கு என்ட்ரி, இல்லைன்னா நோ என்ட்ரி. நான் சின்ன ஒரே ஒரு 1:1 தான் போக போறேன். ஸ்டாப் லாஸ் 7 டைட்டா வச்சு 15 மினிட்டோட ஒரு ஸ்விங் ஒன்று இருக்கும். அது இருக்கும். அப்படின்னா இந்த 15 மினிட்டோட எஃப்இஜில லிமிட் போட்டு வச்சுட்டு ஒரு சின்ன 1:1 இந்த ஹை கிட்ட எப்படி ரியாக்ட் ஆகிறான்றதை பார்த்துட்டு ஃபைனல் டிபி வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் இருக்கேன் சில்வர். ஏன்னா பொட்டன்ஷியல் இருக்கு. கோல்டு போவானான்றது எனக்கு ஐடியா இல்லை. கோல்டை விட சில்வர் சம, ஆனா கோல்டு தான் செம ஃபாஸ்டா இருக்கும் போனோம். இது ஃபுல்லா எல்லாரும் மொத்தமா வச்சுட்டு ஏற்றிடுவோம். பட் ஆனா கோல்டுல எனக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ எனக்கு கிடைச்சதுன்னா சில்வர்ல கிடைக்கணும். அவன் வந்தா என்ட்ரி, இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். 15 எஃப்இஜி வருவானான்றது தான் கேள்வி. அதாவது ரெண்டுத்துலயுமே லிமிட் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரெண்டுத்துலயுமே இல்லை. நான் கோல்டு கேன்சல் பண்ணிட்டேன். கோல்டு வரமாட்டான் ப்ரோ. அவன் ஃபுல்லா மேல ஏறிட்டான். அவன் ஒன்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டானா ஏறிட்டானா வரமாட்டான் ரிட்டர்ன். சரி ப்ரோ. அதுதான் கோல்டு கிட்ட பிடிக்காது. ஒன்ஸ் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். மிஸ் ஆனதான் வரமாட்டான், பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படி உனக்கு என்ட்ரி கொடுத்தானா அந்த ட்ரேட் ஒர்க் ஆகாது. நேத்தே பாரு, எனக்கு இந்த என்ட்ரியும் உனக்கு ஃபில் ஆகல. நேற்று நான் இங்கதான் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சேன் பைக்கு, ஃபில்லே ஆகல. அவ்வளவுதான். என்ட்ரி இங்க கிடைக்கலாம், அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தான் பாட்னு. அது என்னதான் மேனுவல் என்ட்ரன்ஸ்னா இருந்தாலும் கோல்டோட கேரக்டர் அதுதான். பிளஸ் இது ஃபுல்லா எல்லாரும் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விட் நான் அந்த கான்செப்ட் எடுக்கும்போது சொல்லி தரேன். இது ஃபுல்லா எல்லாரும் ஒரு ஹைஸும் கட் ஆயிருக்காது. அப்படியே வலிக்கு ஏத்துவோம் மேல மார்க்கெட். ப்ரோ இது ஒரு டவுட் கேட்கலான்னு இருந்தேன். இந்த எல்ஆர்எல்ல எதனா எஸ்எம்டி பாக்குறோம்ல, அது பாக்குறது வேஸ்டா? அதெல்லாம் ஒர்க் ஆகாது. எல்லாரும் இருந்தேன்னா பிச்சுக்கிட்டு போயிடுவோம் மார்க்கெட், நிக்காது. அதுதான் ஒரு டவுட்டா இருந்தது. எல்ஆர்எல்ல எஸ்எம்டி இருந்தா அது ஒர்க் ஆகுதான்னு தான் டவுட். 30 மினிட் எஃப்இஜியும் இருக்கு, 15 மினிட் எஃப்இஜியும் இருக்கு. ஆனா இவன் ஏத்த பார்த்தா இப்பயே ஏத்திட்டு போயிடுவான் போல புஷ்டன்னு.
அதே மாதிரி ப்ரோ டிஸ்கார்ட்ல லாஸ்டா ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்காங்க ப்ரோ. டிஸ்கார்ட் தெரியலையே. டிஸ்கார்ட் உங்களுக்கு தெரியாது ப்ரோ, எனக்கு தான் தெரியும். நான் ஸ்க்ரீன்ல இது பண்ணி வச்சிருக்கேன். அதுல டர்ட்டில் சூப் வந்து ஆல்ரெடி ஒரு கேண்டலோட விக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்கு. அப்புறமா என்ன அதுக்கப்புறம் தான் பாடி கிளாஸ் ஆச்சு. எங்க போட்டிருக்கீங்க இப்போ? லாஸ்டா போட்டிருக்கீங்களா யூஎஸ்டிஜேபி? ஆமா ஆமா. சொல்லுங்க ப்ரோ. யூஜே எல்லாம் தொடக்கூடாது ப்ரோ. நான் இப்ப அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒரு பேர் உங்களுக்கு டார்கெட் அடிச்சு முடிச்சிட்டான்ல, யூஜே எங்க இருக்கான்? இங்க இருக்கானா யூஜே? இது கிராஸ் செக்ஷனா? ஜேபி செக்ஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு ஜேபி செக்ஷன். ஜேபி இமேஜஸ். உங்களுக்கு யூஜே டார்கெட் அடிச்சிட்டான், மறுபடியும் ஏன் போய் அவனை தொடுறீங்க? அவன் தான் டார்கெட் அடிச்சிட்டான்ல இந்த வாரத்துக்கான ஹைய. இந்த வாரத்துக்கான டார்கெட் இவன் தான், அதை போய் அடிச்சு முடிச்சிட்டான். அவ்வளவு இதுக்கு மேல நீங்க நோண்ட கூடாது. சரி ப்ரோ, அப்போ அது டார்கெட் அடிக்காம இருந்துச்சு அப்படின்னா நான் போட்ட இது கரெக்டா ப்ரோ? நீங்க போட்ட இது கரெக்ட் தான். டார்கெட் அடிக்காம இருந்ததுன்னா கரெக்ட் தான், அது வேலிடு. பட் ஆனா டார்கெட் அடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்ப மார்க்கெட் செல்லுக்கு திரும்பிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ரேஞ்சோட 4 ஹவரோட ரேஞ்சோட ஹையை கட்டச்சிட்டு இப்ப அப்படியே கீழே ஊத்தணும்னு நினைக்கிறேன். மேல எஸ்எம்டி ஏதாவது இருக்கா? ஆமா, எஸ்எம்டி இருக்கு. டிஎக்ஸ்ஐ போயிட்டு நேத்தோட ஹையை அடிச்சுட்டு இருப்பானே. ஸோ டிக்ஸி கூட மேல ஹைஸ்ல எஸ்எம்டி இருக்கு. அக்யூமுலேஷன், ஒரு மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் செம கிளீனா இருக்கான் ப்ரோ. செல்லுக்கு செம கிளீனா இருக்கும். இப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சா 2.5 டிவியேஷன் வச்சா அதான் ஆல்மோஸ்ட் வந்துரும். ஆனா ஷார்ட்டுக்கு செம கிளீனா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மேல எஸ்எம்டி இருக்கு டிக்ஸியோட. இந்த நீங்க எம்என்கியூ அப்புறம் எம்கியூஐ எல்லாம் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் என்னது ப்ரோ? அது இண்டிசஸ் ப்ரோ, அது ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோ. இது ஸ்டாக் மார்க்கெட். டாப் 100 கம்பெனிஸ். என்கியூனா டாப் 100 கம்பெனிஸ். இஎஸ்னா வந்து டாப் 500 கம்பெனிஸ். ஒய்எம்னா டாப் 30 இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ். இந்த எம்ஒய் எம்என்கியூ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் தானே? அதெல்லாம் வந்து மினி மைக்ரோன்னு வாங்க ப்ரோ. இப்ப நான் ஒரு என்கியூல போயிட்டு ட்ரேட் பண்ணோம்னா எனக்கு 50K அக்கௌண்ட்ல என்கியூல ட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்டாப் லாஸே $600-800 வரும். அப்ப அதுக்கு பதிலாக இவனோட மினி வேரியன்ட் தான் எம்என்கியூ. இவன் தான் நான் 10 கான்ட்ராக்ட் அடிச்சாலும் எனக்கு $200 தான் வரும். 10 எம்என்கியூ ஒரு என்கியூக்கு சமம். நம்ம ஊர்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அந்த மாதிரி தான். ஆனா எல்லா கம்பெனியும் அதுல தான் லிஸ்ட் ஆயிருக்கும். இதோட இவன் வந்து பெரிய கை, இவன் வந்து கொஞ்சம் சின்ன கை. அவனை கம்பேர் பண்ணும்போது இவன் சின்ன கை. இவன்ல 10 கான்ட்ராக்ட் போடுறதும் இவன்ல ஒரு கான்ட்ராக்ட் போடுறதும் சமம். அதனால எம்என்கியூ ட்ரேட் பண்ணிடுறான். அக்கௌண்ட் பாஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, லைக் 1 நாள் தான் இருக்கு 2 நாள் தான் இருக்குன்னா டேரக்டா என்கியூல குச்சிடும். $2000 ரிஸ்க் வச்சு என்கியூல குச்சிடும். இப்ப அக்கௌண்ட் எனக்கு பஃபர் நிறையவே இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு நான் என்கியூல குதிக்க மாட்டேன். இப்பெல்லாம் 3% அப் பண்ணிட்டேன். இன்னும் 3% அப் பண்ணா அது கிளியர் ஆயிடும். ஸோ அதனால நான் எம்என்கியூ தான் பிச்சுக்கிட்டு ஏத்துறான் பாருங்க. என்ட்ரே கொடுக்க மாட்டான், அப்படியே பிச்சுக்கிட்டு ஏத்துவான். இப்ப நான் தான் கோல்ட கூட மதிக்கல. நான் சில்வரை டக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு கண்ணு உறுத்திடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டா டேக் ஆகல, 2வது என்ட்ரி டேக் ஆகல, 3வது என்ட்ரி இதோ இப்ப இங்க போட்டா அதுவும் ஃபில் ஆகாது. அவன் பாட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இதான் கடுப்பே இவனுங்கிட்ட தலைவலி பிடிச்சது. என்ட்ரி கொடுக்க மாட்டானுங்க. அப்பயே இந்த 15 மினிட்டோட ஃபேவலிக்கு ஃபிளிப் ஆயிருந்ததுன்னா அழகா என்ட்ரி டேக் ஆயிருக்கும். அவ்வளவு கிட்ட வந்து ஃபிளிப் ஆகாம விட்டுட்டு கடுப்பு தான். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? ப்ரோ அந்த இது இண்டிசஸ்ல நம்ம பேர் ஆட் பண்ண சொன்னீங்களே, இது நாஸ்டாக்கும் இஎஸும் இப்போ ரெண்டுத்துலயுமே எஸ்எம்டி இதுலயுமே தூக்கமா இருந்தா ஆர்டிஐ பார்க்கலாம்னு சொன்னீங்களே. நாஸ்டாக், என்கியூ, இஎஸ், ஒய்எம்.
அதான் அந்த ஆர்டிஒய்யோ. ஆர்டிஓல நான் பார்க்க சொல்லவே இல்லையே, நான் இந்த 3 தான் சொல்லிட்டு இருப்பேன். இவனுங்க சரி கூடலாம் ஓகே. கவரிலேஷன் அவ்வளவா இருக்காது, நிக்கி கூட ஆர்டிஓ கூட. ம். வேற 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 இருக்காது டவுட். ப்ரோ அந்த என்டிக்யூ என்கியூ ரெண்டு ஒண்ணுதானோ? ஆஹா, என்டிக்யூ வந்து என்டிக்யூவா? ஆமா ப்ரோ, என்டிக்யூ என்கியூ ஒண்ணுதான். இது வந்து என்டிக்யூன்றது ஒரிஜினல் பக்கா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு எல்லாமே கேப்ல தான் இருக்கும். ஏன்னா 9:30 தான் இந்த இடத்துல கேண்டிலே ஓப்பன் ஆகும். பட் ஆனா என்கியூன்றது 9:30 ஓப்பன் ஆகுது. அவன் நார்மலாவே ஓடிட்டு இருப்பான் அதாவது எப்பயும் போல 18 to 18 ஓடுவான். சரி சரி, இந்தியன் மார்க்கெட் மாதிரி கேப். என்டிக்யூன்றது இந்தியன் மார்க்கெட் மாதிரி. சரி ப்ரோ, ஓகே. இப்ப நீங்க இந்தியன் மார்க்கெட்டே இங்க போயிட்டு கிஃப்ட் நிஃப்டின்னு அடிச்சீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். இப்ப எப்பவுமே நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து இந்தியன் இங்க இருக்கா. இப்ப நிஃப்டி வந்து காலைல தானே ஓப்பன் ஆகும் ப்ரோ. அது சிங்கப்பூர் மார்க்கெட் தானே எது ப்ரோ? இப்போ நீ காட்ட போகுது. ஆஹா, கிஃப்ட் நிஃப்டியா என்னது இது? இதான் நினைக்கிறேன். ஆஹா, நிஃப்டி இதுவா அதுவா, எது இது? இதான் நினைக்கிறேன், கிஃப்ட் நிஃப்டி. ஆஹா, இது அதுல கிடையாது. கேப்பே இருக்காது ப்ரோ, அதுல கேப்பே இருக்காது. கிஃப்ட் நிஃப்டியா என்னது அது? ஏதோ ஒரு பேர் வரும், ஒரு அசட் பேர். கிஃப்ட் ப்ரோ, கிஃப்ட் நிஃப்டி. ஸ்பேஸ் விடுவாங்க ப்ரோ, வெறும் கிஃப்ட்னு மட்டும் போடுங்களேன் வரும். கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. இப்ப எப்படி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க தெரிஞ்சா ஆமா. ஆனா இது வந்து இது கிடையாது. நிஃப்டி வந்து உங்களுக்கு ஓடல, அப்படியே நின்றுச்சு பாருங்க 25,109. ஆனா இவனை பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கான் 25,165 இருக்கு. அதே அந்த மாதிரிதான் உங்களுக்கு இவனும். என்டிக்யூன்றது 9:30 ஓப்பன் ஆகும். எப்போ க்ளோஸ் ஆகும்? 3:30 க்ளோஸ் ஆயிடுவோம். இது வந்து நார்மல் ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலர் ஹவர்ஸ். என்கியூன்றவன் காலையில இருந்தே ஓடிக்கிட்டு இருப்பான். அவன் 18 to 18 தான் அவனோட பிளே. அப்ப இந்த மூவ் எல்லாமே ஃபேக் மூவ் இல்லையா ப்ரோ? ஃபேக்லாம் கிடையாது ப்ரோ, இது ஒரிஜினல் தான் ப்ரோ. இப்ப பாருங்க, என்கியூ பாருங்க, அதை ஓடிட்டு இருக்கான் பாருங்க. கரண்டா 4 நிமிஷத்துல ஓடிட்டு இருக்கான் பாருங்க கேண்டில்ஸ். ஏன்னா யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் நம்ம ஊருக்கு டைம் படி சாயந்தரத்துக்கு மேல ஓப்பன் ஆகும். ஆமா, ஈவினிங் 7 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஆனா இது காலையில எல்லாம் ஓடிட்டு இருக்கு, மதியம் ப்ரோ ஓடிட்டு. அதாவது அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப காலையில இங்க ஓப்பன் ஆகுறானா, இப்ப நான் 1 minute டைம் ஃப்ரேம்ல போய் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் காலையில ஒன்ன பிரைஸ். லைக் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் காலையில ஒன்ன பிரைஸா இருக்கும். எங்களோட இது 9:30. இது என்டிக்யூ இது. ஓ, இது நேத்தோடதான். ரிப்ளேட் இப்ப ரிப்ளேட்டோட இன்னைக்கு ஓப்பன். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்கதான் ஓப்பன் ஆயிருக்கும். இப்ப இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இங்க ஒரு கேப் செட்டா ப்ரோ. இதுதான் இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் ஓடி இருக்க மூவ்மெண்ட். இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல விச் மீன்ஸ் 908 இருந்து 931 30 பாயிண்ட் எல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து நவுந்திருப்பான். எனக்கு மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே இந்த கேப்ல ஓப்பன் ஆனே. இப்ப மார்க்கெட் ஓப்பன் ஆனே என்ன பண்ணுவான்னு பாருங்களேன், வந்து அந்த கேப் தொட்டுட்டு போயிடுவோம். அந்த கேப் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு மேலே போயிடுவோம். அப்பனா என்ன அர்த்தம்? ரெகுலர் ஸ்டாக் மார்க்கெட் ஹவர்ஸ்ல அந்த இடத்துல பிரைஸ் பாயிண்ட் ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஆர்டர்ஸ். அவ்வளவுதான். இதை நீங்க பெருசாலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா எல்லாரும் மாதிரி என்கியூ காலையிலயும் ட்ரேட் பண்ணலாம், ஏசியால ட்ரேட் பண்ணலாம், லண்டன்ல ட்ரேட் பண்ணலாம், என்வேல ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எப்ப செட்டப் வருதோ நீங்க அப்ப ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன் அதை அப்படி ட்ரேட் பண்ணாதீங்கன்னு, ஏன்னா அது ஸ்டாக் மார்க்கெட் அசெட். உங்களுக்கு லண்டன்ல ஏசியாலாம் அவ்வளவா வால்டிலிட்டி நீங்க எல்லா நேரம் நினைக்கிற மாதிரி வராது. அந்த 9:30 பில்லுக்கு தான் வால்டிலிட்டி பிச்சுக்கிட்டு வரும் மார்க்கெட்ல. அதனால எல்லாரும் 9:30 ட்ரேட் பண்ண உட்காருவாங்க. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா?
ப்ரோ என்கியூல போற ஒரு கேண்டில் ஒரு நாள் 2 மணி ஓப்பன் ஆகுது, ஒரு நாள் 1 மணி. அது எதனால ப்ரோ டிஃபரன்ஸ்? ஒரு நாள் 1 மணிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ப்ரோ. என்கியூ ஓப்பன் ப்ரோ ஆகிற டைம் இன்னைக்கு தான் 1 மணி 2:06. இன்னைக்கு ஓப்பன் ஆகுது 1 மணி கேண்டில் தான் நினைக்கிறேன். ப்ரோ இவ்வளவு நாளா ட்ரேட் பண்றேன் ப்ரோ, வாய்ப்பே கிடையாது ப்ரோ. எங்க ப்ரோ என்கியூ 1 மணிக்கு ஓப்பன் ஆயிருக்கான்? 6 AM 2 AM எங்க ப்ரோ 1 மணிக்கு ஓப்பன் ஆயிருக்கான்? நான் யூஸ் பண்ற சாட்ல எப்படி இருக்கும் ப்ரோ? நீ எந்த சாட் ப்ரோ யூஸ் பண்ற? எந்த சாட்லயுமே 1 மணிக்கெல்லாம் ஓப்பன் ஆகாது ப்ரோ. capital.com. capital.comல 1 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு நிமிஷம். நான் capital.com யூஸ் பண்ண சொன்னேன். இல்ல வேற இதுல பார்த்தேன். அப்புறம் இப்ப சொல்றதே கேட்க மாட்டீங்களா ப்ரோ யாருமே? உங்க இஷ்டத்துக்கு பண்றதா இருந்தா பண்ணுங்க ப்ரோ, ஜாலியா. எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. டவுட் வந்து கேட்டா நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் சிம்பிள். சொல்றத பண்ணுங்கன்னா சொல்றத தவிர்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் capital.com யூஸ் பண்ண சொன்னேன், பெப்பர்ஸ்டோன் தானே யூஸ் பண்ண சொன்னேன். அப்ப சொல்றேன் நான் என்ன லூஸா ப்ரோ? ப்ரோ இல்ல ப்ரோ, இது ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன், சரி அதனால அது. அதான் ப்ரோ சொல்றேன், நான் என்ன லூஸான்னு கேக்குறேன். நான் இல்ல உங்களை இல்ல எல்லாரையும் ரீஅரேஞ்ச் பண்ண சொன்னல, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு. இந்த சாட்ல அந்த இதுல தான் பாக்குறேன். இது 2 மட்டும் தெரியாம. சரி ப்ரோ, சாரி. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா விஷ்? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம டெய்லி பையர்ஸ் பார்த்துட்டு 4 ஹவர்ல எஃப்ஏஜி பார்க்க சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? ஆமா. இப்படி எஃப்ஏஜியில் 4 ஹவர்ல எஃப்ஏஜி 1 ஹவர்ல பார்க்க சொல்லியிருக்கீங்க. இப்போ சப்போஸ் 4 ஹவர்ல ரேஞ்ச் கேண்டில் ரேஞ்சில் இருக்கப்போ அப்போ 1 ஹவர் பார்க்கலாமா இல்லை வெயிட் பண்ணணுமா? 4 ஹவர் பார்க்க கூடாது. அந்த ரேஞ்சோட லோகோ ஐயோ கட் ஆகிற வரைக்கும் நீங்க கையே வைக்க கூடாது மார்க்கெட்ல. ஓகே ஓகே ப்ரோ. 1 ஹவர் அப்போ 1 ஹவர் பார்க்க கூடாது, 4 ஹவர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், லோவோ இல்லை ஹையோ தூக்குற வரைக்கும். ஆமா. அப்புறம் இன்னொரு டவுட் ப்ரோ. இப்போ நம்ம வந்து இப்போ அன்னைக்கு பேஸ் பைனா, இப்போ பை சைடு எஃப்ஏஜி இருக்கு, அதை வந்து ரேக் பண்ணாம ஃபிளிப் பண்ணிட்டானா, அதாவது ஆஃபர் ஃபேர் ப்ரைஸ் ஆகலைன்னா லிக்விடிட்டி அண்ட் ஆகும் சொல்லியிருக்கீங்க. அதை வந்து இப்படி பக்கத்துல லிக்விடிட்டி அண்ட் ஆகுமா இல்லை அந்த டேவோட லோவை தூக்குவானா? அது டிட்டர்மைனே பண்ண முடியாது ப்ரோ. 4 ஹவர்ல கேட்குறேன். அது டிட்டர்மைனே பண்ண முடியாது, அவன் எந்த லோக்கு வேணா போகலாம். அதான் ஸோ நம்ம வெயிட் பண்ணோம்னா நடக்குதுன்னு இல்லை? ஆமா. எனக்கு டைம் வேஸ்ட்டான். சேர்த்துட்டான். ஓகே ஓகே ப்ரோ. அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் வருமா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா விஷ்? கைஸ் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருந்தேன்னா கேளுங்கள். நாளைக்கு ட்ரேட் ரிவ்யூ இருக்கு. இதுவரைக்கும் இல்லை. நாளைக்கு வேணா புது டவுட்டோட வரலாம். நாளைக்கு தான் ட்ரேட் ரிவ்யூ இருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் எல்லாரும் வந்துருங்க. அப்புறம் மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு கிளாஸ். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், நாளைக்கு பார்ப்போமா?